விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வீடியோவில் இந்த செயற்கை முறையில் கருவூட்டல் அப்படிங்கிறது எப்படி ஆரம்பமானுச்சு, வரலாறு என்ன அப்படிங்கிறது தான் கம்ப்ளீட்டடாக சொல்லியிருந்தோம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் செயற்கை முறை கருவூட்டலோடைய சிறப்பு அம்சங்கள் என்ன, சரி செயற்கை முறை கருவூட்டலுக்கு நீ சொல்லிவிட்டு இதோட சிறப்பு அம்சங்கள் என்ன, எந்தெந்த வகையில் பயன்படுது அப்படிங்கிறத பற்றி சொல்லணும் இல்லையா? ஸோ அதற்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஸோ இது செயற்கை முறை கருத்தரிப்போட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதிகப்படியான பயன்பாடு அப்படிங்கிறது இருக்கும். பொதுவாக ஒரு காலையிலிருந்து கிடைக்க விந்தணுக்கள் ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான பசுக்களை கருத்தரிக்க செய்ய முடியும். ஓகே, ஒரு காலையிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த விந்தணுக்கள் மூலயமா பொதுவாக ஒவ்வொரு தடவையும் எஜாக்குலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலை மாட்டோட ஒன்று சேரும் போது ஒவ்வொரு முறையும் 3லிருந்து 6 மில்லி லிட்டர் வரைக்கும் பார்த்திங்கன்னா விந்தணுக்கள் வெளியாகுது. 1 மில்லி லிட்டர் விந்தணுவை பயன்படுத்தி நம்ம கிட்டத்தட்ட 10,000லிருந்து 12,000 வரைக்கும் ஆண் அணுக்கள் உள்ளன அதில். ஓகேவா, குறிப்பாக அதில் எருமை மாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு தடவை சிங்கிள் டைம் எஜாக்குலேஷனை பொறுத்த வரைக்கும் 8லிருந்து 11 லட்சம் ஆண் கரு அணுக்கள் பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் கரு உருவாகிறது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஒரு ஆண் கருவும் பெண் கருவும் இணைஞ்சிச்சு அப்படின்னாவே ஒரு கரு அப்படிங்கிறது உருவாகிடும். ஸோ அதனால் இப்போ இதில் இருந்து நம்ம அடுத்த கட்ட லெவலுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி கொண்டு வந்தது தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை முறை கருத்தரிப்பு அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ இனப்பெருக்க திறன் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகரிச்சிருக்கு. ஒரு காலம் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ஒரு வாரத்துக்கு 2 இல்லை 3 பசுக்கள் கூட தான் இணைய முடியும். அதற்கு மேலே இணையவோ சேரவோ முடியாது. ஸோ அப்போ அந்த விந்துக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நீர்த்து போய் பயன்படுத்த முடியாமல் போயிடும். ஓகேவா, இப்போ 1 மில்லி லிட்டரில் சுமார் 120 லட்சம் விந்தணுக்கள் இருக்குது. ஓகேவா, அப்படி ஒரு காலையிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த விந்தணுக்கள் மூலயமா ஒரு வருடத்தில் 50,000 கன்றுகள் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில்டே இருக்குது. இது எந்த ரிசர்ச் நடத்தியிருக்காங்கன்னா அமெரிக்காவில் இந்த ஒரு ரிசர்ச் அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கு. ஓகேவா, இது மூலயமா நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம், சிறந்த காளைகளை தேர்ந்தெடுக்க முடியும். ஓகேவா, அதிக பால் கொடுக்கக்கூடிய பாரம்பரியம் கொண்ட காளைகளை நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஓகேவா, அந்த காளையின் தாய் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு வருடத்திற்கு அப்படிங்கிற கணக்கில் பார்க்கும் பொழுது 4,000 முதல் 5,000 கிலோ பால் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கரெக்டான காளைகளை தேர்ந்தெடுத்து நம்ம பண்ணும் பொழுது இவ்வளோ பால்கள் அப்படிங்கிறது கொடுக்கும். இதன் மூலயமா நாட்டோட பால் வளத்தை பார்த்திங்கன்னா அதிகப்படுத்த முடியும். அதே மாதிரியே தரமற்ற காளைகளை நீக்கிறது அப்படிங்கிறது. ஆனால் நம்ம ஆல்ரெடி செமன் எடுத்திருப்போம், விந்தணு எடுத்து அதை ஒரு மாடுகளுக்கு பயன்படுத்தியிருப்போம். அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்கு என்ன அப்படிங்கிற ஒரு ஃபாலோஅப்ஸ் இருக்கும். ஓகேவா, அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காளைகளை பார்த்திங்கன்னா நீக்கிடுவாங்க. நம்ம பழங்காலங்களில் அதாவது இந்த ஏஐ முறை வந்துச்சு இல்லையா, செயற்கை முறை கருத்தரிப்பு, அதில் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன். அது ஒரு இடத்துக்கிட்ட காலையிட்டிருந்து கலெக்ட் பண்ணி அதை ஐஸ் பாக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு போய் அங்கே போடுவாங்க. அது அந்த டைமுக்குள்ளே போகணும் வரணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது பார்த்திங்கன்னா இடமாற்றம். இப்போ முன்னே பார்த்திங்கன்னா காளையும் மாடும் ஒரே பண்ணையில் இருந்தால் தான் மாடு சினையாகும். இப்போ அப்படி கிடையாது. ஒரு பண்ணையிலேருந்து நம்ம விந்தணுக்களை சேகரித்து கொண்டு போய் இன்னொரு பண்ணையிலையும் பார்த்திங்கன்னா நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ பண்ணைக்கு பண்ணங்கிறத விட வெவ்வேறு நாடுகள் வெவ்வேறு மாவட்டங்களில் இருந்து கூட பார்த்திங்கன்னா ஊசி எடுத்து இப்போ நம்ம ஏரியாக்களில் போடுறாங்க, பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் இது மூலயமா கருப்பையில் வரக்கூடிய நோய்களை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா எல்லாருமே வயிற்றுக்குள்ளே கையை உள்ளே விட்டு கர்ப்பப்பை எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி தான் ஊசி போடுறாங்க. அப்படிங்கும் போது இங்கே ஏதாவது குறைகள் இருக்குதா அப்படிங்கிறத எளிதாக பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கருசிதைவு நோய் அப்படின்னு ஒன்று ஏற்படும் இல்லையா, ஏன்னா ஒரே காலை நிறைய மாடுகளோடு இணையும் போது வரக்கூடிய பாலியல் சம்பந்தமான நோய்களாக இருந்தாலும் சரி, இல்லை கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது மூலயமா கருசிதைவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் சரி, அது மாதிரியான நோய்கள் அப்படிங்கிறது இந்த மாதிரி முறையில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தவிர்க்கப்பட்டுக்கிட்டே வருது. ஓகேவா, அடுத்ததாக ஊனமற்ற காளைகளை பயன்படுத்தல. இப்போ உதாரணத்துக்கு ஒரு காளை பிறக்குது. ஓகேவா, அது அதோடைய அம்மா அப்படிங்கிறது ஒரு நேரத்துக்கு 10 லிட்டர் பாலோ 5 லிட்டர் பாலோ கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கு. அதுலேருந்து இந்த காளை அப்படிங்கிறது உருவாகிருக்கு. ஓகே, இப்போ இந்த காளை உருவாகும் போதே நொண்டியாகவோ இல்லை ஒரு கால் வராதையோ ஏதாச்சும் ஒரு வகையில் பார்த்திங்கன்னா பயன்படுத்த முடியாத மாதிரி போயிடுது. ஓகேவா, இயற்கை முறையில் பயன்படுத்த முடியாத போயிடுது. அப்போ இந்த காளை அப்படிங்கிறது நமக்கு வேஸ்டானதாக வந்துடும். ஆனால் இந்த செயற்கை முறை கருவூட்டல் மூலயமா அதோட செமனை சேமித்து, அதாவது பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ எஜாக்குலேஷன் முறையில் பார்த்திங்கன்னா அந்த காளையோட செமனை கருத்தரிக்கும் செமனை சேகரித்து அதை மற்ற மாடுகளுக்கு பயன்படுத்தும் பொழுது அது அந்த காளை வேஸ்ட் ஆகாத தடுக்கப்படுது. அந்த காளையிலிருந்து எடுக்கப்படக்கூடிய அணுக்களை பயன்படுத்தி நம்ம இன்னும் நிறைய மாடுகளை சினைப்படுத்தி அதில் பிறக்கக்கூடிய கிடரிகன்றுகள் அப்படிங்கிறது நல்ல பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி ஒரே ஒரு பசுவின் கருப்பை பையில் பார்த்திங்கன்னா 1 மில்லி லிட்டர் விந்துக்கணல் கோடிக்கணக்கான விந்துக்களை பார்த்திங்கன்னா செலுத்துது. ஓகேவா,
இதோட அடர்த்தி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பல மடங்கு வந்து பார்த்திங்கன்னா பெருகிக்கிட்டே போகும். ஒரு பசுவோட கருவில் கிட்டத்தட்ட 120 இருந்து 125 பில்லியன் ஆரோக்கியமான விந்தணுக்கள் இருந்தாலே போதுமானது. இது ஒரு காளையை ஒரு முறை விந்து சேகரிப்பு கொண்டு செல்லும் போது இவ்வளோ டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கிது. மரபணு தரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெனட்டிக் மெரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதோட பாரம்பரிய திறனை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கடத்தி கொண்டுகிட்டு வந்து இருக்கவே முடியும். ஒரு காளையோட தாய் ஒரு ஈற்றுக்கு எவ்வளோ பால் ஆல்ரெடி கறக்கணுங்கிறத சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதேமாரி இவ்வளோ பால் அது கறக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது 4000 to 5000 லிட்டர். ஓகே, ஒரு கணக்கு வச்சுக்கலாம். ஒரு ஈத்துக்கு அப்படின்னு சொல்லி வைக்கலாம். ஒரு தடவை கண்ணு போட்டு அடுத்த தடவை சினையாகி அது கண்ணு போடுறது அப்படிங்கிற கணக்கு தான் ஒரு ஈத்து. அது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் அப்படிங்கிற கணக்கில் வச்சுக்குவாங்க. ஸோ அந்த டைமில் அவ்வளோ பால் அது கொடுக்குது அப்படின்னா அதன் வழியாக வரக்கூடிய காளையின் விந்தணு வந்து பார்த்திங்கன்னா அதன் பெண் கன்றுகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடத்தப்படும். அம்மாகிட்டேருந்து வரக்கூடிய அந்த பால் திறன் வந்து அந்த காளை மூலயமா இன்னொரு மாடுகளுக்கு போய் சேரும். அந்த மாடு மூலயமா பிறக்கக்கூடிய கன்றுகளுக்கும் வந்து அந்த பால் அப்படிங்கிறது கடத்தப்படுது. இப்படி கடத்தப்படும் போது பால் திறன் அப்படிங்கிறது அதிகமாகும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கருசிதைவு நோய் அப்படிங்கிறது எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடும். ஓகே, வந்து எலக்ட்ரோ எஜாகுலேஷன் மூலயமா இந்த நோய்வாய்ப்பட்ட இல்லை ஊனமற்ற காளைகள்லேருந்து விந்துக்களை சேகரிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. அது என்ன ப்ராஜெக்ட்னா RGM-TPD அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வம்சாவளி சோதனை திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அதை பற்றின வீடியோஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வீடியோக்கு அப்புறம் தான் போடுவேன். ஓகேவா, ஸோ அந்த ஒரு ப்ராஜெக்டில் தான் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வம்சாவளி சோதனை திட்டம் அப்படிங்கிறதான். ஸோ அதோட ஒரு முன்னோட்டம் தான் இது. ஓகேவா, ஸோ அடுத்த கட்டமாக இன்னும் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். காளையோட உறுப்புகள் என்னென்ன, மாடுகளோட உறுப்புகள் என்னென்ன, அது செனை நிற்கிறதுக்கு என்னென்ன மாதிரி கெமிக்கல்ஸ் பயன்படுத்துகிறாங்க, செனை நிற்கிறதுக்கு தேவையான ஹார்மோன்ஸ் என்னென்ன, செனை நிற்காத போனதுனால் அதில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு எந்த ஹார்மோன்ஸ் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு யாரும் சொல்லாததை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கெல்லாம் நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஸோ அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னும் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது ஊசி போடுறதுக்கு உகந்த நேரம் எது, எந்த டைமில் ஊசி போடணும் என்ன அப்படிங்கிற ஒரு சார்ட்டாக இருக்கட்டும். வந்து பார்த்திங்கன்னா அந்த செமன் ஹிஸ்ட்ரி நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த செமன் இருக்கு இல்லையா, அதை ஃப்ரோசன் செமனை எப்படி கையாளுறாங்க என்ன, அதில் ஒரு கண்டெய்னர் ஒன்று தூக்கிட்டு வருவாங்க ஊசி போட வரப்போ. அந்த கண்டெய்னரை அவங்க சரியான முறையில் கையாளுறாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே பார்க்கலாம். இதுமாரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ளே சொல்ல போகிறோம். அதேமாதிரி மாட்டுல அந்த கர்ப்பப்பைக்குள்ளே என்ன ஒர்க் நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். எப்படி போடுறாங்க, செனை நிற்காத போகிறதுக்கு மாடு பருவத்திலே இருந்தாலும் இவங்க போடக்கூடிய ஊசி முறைகளாக இருக்கட்டும், உள்ள எந்த இடத்துல அந்த விந்தணுக்களை செலுத்துகிறாங்க, செமனை செலுத்துகிறாங்க, அதையெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா மாடு செனைக்கு நிற்குமா நிற்காதா அப்படிங்கிறதாக இருக்கட்டும். ஒரு சில மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக இருக்கும், கன்றுக்குட்டி இருக்கும். ஒரு சில மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஒரு பெருசாக இருக்கும், கன்றுக்குட்டிகள் இருக்கும். அதற்கான காரணங்கள் என்ன, ஓகேவா, அது எல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ளே நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதனால் தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுவும் குறிப்பாக கால்நடை வளர்க்கக்கூடிய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் இது மாதிரியான ஒரு விஷயங்கள் யாரும் இவ்வளோ கிளியராக சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த விஷயங்கள் தான் அடுத்தடுத்து நடக்க போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.